ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மட்டன் ஊசிக்கீரையை வச்சு ஒரு ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான டிஷ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து சோம்பு கீரைன்னு கூட ஒரு பேர் இருக்குது. இது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. இதை வச்சு இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டிஷ் செய்யலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு கட்டு சோம்பு கீரை எடுத்திருக்கேன். மட்டன் எடுத்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 3 மீடியம் சைஸு வெங்காயம் எடுத்து நல்லா பெருசாகவே வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கொத்தமல்லி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டுத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு சேர்த்தியாச்சு. இதில் நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து தனியா சேர்த்திருக்கேன். என்கிட்ட வந்து தனியா பவுடர் இல்லை, அதனால் வந்து தனியா சேர்த்திருக்கேன். உங்கள்கிட்ட பவுடர் இருந்துச்சுன்னா குழம்பு தாளிக்கும் போது வந்து சேர்த்திக்கலாம். இந்த 3த்தையும் நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிடாதீங்க, டேஸ்ட் இருக்காது. பாருங்கள், அரைச்சி எடுத்துக்கிட்டோம். அடுப்பு ஆன் பண்ணி குக்கர் வச்சு குக்கர் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கிட்டேன். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. நான் இங்கே தாளிக்கிறதுக்கு வந்து பட்டை, கிராம்பு, லவங்கம் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயே வந்து போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து அந்த மாதிரி அரைச்சி வைக்கலைன்னா நீங்கள் தாளிக்கும் போது பட்டை, லவங்கம், ஏலக்காய் சேர்த்திக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை சேர்த்திக்கலாம். இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இதுலேயே வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்திக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். தேவையான அளவு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க மட்டன் சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்த்தியாச்சு. இது நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதில் நம்ம ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி மட்டன் வந்து ஒரு 5 விசில் வர வரைக்கும் வந்து வேக வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றி வச்சு இப்போது குக்கர் மூடி 5 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். குக்கர் மூடி வச்சாச்சு. இப்போது மீதி மசாலா என்னென்னன்றதை பார்க்கலாம் வாங்க. அரை மூடி தேங்காய் வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நல்ல பழுத்த தக்காளியாக ஒரு 7-8 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ரெண்டுத்தையும் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்துக்கிட்டோம். ஒரு மீடியம் சைஸ் பீர்க்கங்காயை மேலே இருக்கிற தோல் நீக்கிட்டு வாஷ் பண்ணி துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மீடியம் சைஸ் 2 உருளைக்கிழங்கையை வந்து தோல் சீவி வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி நம்மளோட மட்டன் வெந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட மட்டன் வெந்துருச்சு. இப்போ மறுபடியும் வந்து நம்ம வந்து அடுப்பில் ஆன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம தேங்காய், தக்காளி போட்டு அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், தேங்காய், தக்காளி, மசாலா சேர்த்தியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காயை சேர்த்துக்கலாம். அப்புறம் உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட ஊசிக்கீரையை நான் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இப்போ குக்கரில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டோம். நான் எக்ஸ்ட்ராவாக வந்து 1 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்திருக்கேன். நான் இன்றைக்கி கீ ரைஸ் செஞ்சுருக்கேன். அதுக்காக தான் வந்து கொஞ்சம் தண்ணி பதத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். இல்லை நீங்கள் வந்து டிஃபன் ஐட்டம், சப்பாத்தி, பூரி, தோசை இந்த மாதிரி ஐட்டத்துக்கு சாப்பிட்றதா இருந்தால் தண்ணி சேர்க்காதீங்க, கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கட்டும். இப்போ இதை வந்து மூடி வச்சு 3 விசில் வந்ததுக்கப்புறம் நம்மளோட ரெசிபி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
பாருங்கள் 3 விசில் வந்ததுக்கப்புறம் நம்மளோட ஊசிக்கீரை மட்டன் ரெசிபி எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். பாருங்கள் மேலே எப்படி எண்ணெய் பிரிஞ்சு நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு. டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நம்ம தனித்தனியாக செஞ்சாவே வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதில் நம்ம ஊசிக்கீரை, அப்புறம் பீர்க்கங்காய், மட்டன், உருளைக்கிழங்கு எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டு செஞ்சுருக்கோம். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.